வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்டிபிள் சீட்ஸை ரெஃபர் பண்ணி எப்படி ஒரு பிவோட் டேபிள் காமனா கிரியேட் பண்றது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். அதை தான் நம்ம பார்க்க போறோம். யூசுவலா பிவோட் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேஜில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ரெஃபர் பண்ணி தான் பிவோட் டேபிள் எப்போவுமே கிரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஷீட்டுக்கு நீங்கள் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இன்சர்ட் போயிட்டு பிவோட் டேபிள் அப்படிங்கிறதுல இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் ஆகும். பட் இந்த பிவோட் டேபிள் இந்த ஒரு ஷீட் டேட்டாவை மட்டும்தான் ரெஃபர் பண்ணிட்டு வந்திருக்கு. பட் நமக்கு இது சென்ட்ரலோட டேட்டா மட்டும்தான், இதோட சேர்த்து வெஸ்ட் ஈஸ்ட் இப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு இருக்கு. இப்போ இதோட சேர்த்து இந்த மூணையும் கம்பைன் பண்ணி ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம். சாதாரண பிவோட் டேபிளில் இதற்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் எக்ஸலில் இதற்கான ஆப்ஷன் இருக்கு. அதை தான் இப்போ எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு டெமோவாக சொல்லித்தர போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், சென்ட்ரல் வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் இருக்கு, 3 ஷீட்ஸு. இப்போ வாங்க நம்ம ஒரு கம்பைன்டு ஒரு பிவோட் டேபிளை இப்போ நம்ம கிரியேட் பண்ணலாம். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்ன அப்படின்னா Alt D அப்புறம் P இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் கன்சாலிடேஷன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் அ சிங்கிள் பேஜ் ஃபீல்ட் ஃபார் மீ ஆர் ஐ வில் கிரியேட் தி பேஜ் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் காட்டும். இதில் 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு காட்டக்கூடியது தான் நீங்கள் அந்த ரேஞ்சஸை டிக்ளேர் பண்ண வேண்டிய ஒரு செக்ஷன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ சென்ட்ரலோட டேட்டாவை ஃபுல்லாக அப்படியே நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. எப்போ நார்மலான பிவோட்டுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. இங்கே அந்த ரேஞ்ச் ஆட் ஆயிரும். அதற்கடுத்து நெக்ஸ்ட் சீட்டுக்கு போங்க. அங்கேயும் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. இப்போ ஈஸ்ட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி ஆட் கொடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ரேஞ்ச் இருக்கோ அந்த ரேஞ்ச் அனைத்தையுமே நீங்கள் கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மேப்பிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 1 கொடுத்துட்டு ஃபீல்டு 1 அப்படிங்கிறத நீங்கள் மேப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சென்ட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நேம் கொடுக்கலாம். ஸோ இது உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடுக்காம கூட இருக்கலாம். இப்போ நம்ம ரேஞ்ச் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ எந்த இடத்துல பிவோட் டேபிள் வேணும் அப்படின்னு எனக்கு இந்த ஷீட்லேயே இருந்தால் போதும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு இந்த ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு நியூ ஷீட்டில் வேணும்னா நீங்கள் நியூ ஷீட்டை கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். எனக்கு இங்கே ஒரு கம்பைன்டு பிவோட் டேபிள் வந்துருச்சு. இதை நீங்கள் பார்க்க முடியும். இதற்கு அப்புறமா நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் எப்படி உங்களுடைய பிவோட் டேபிள் ஃபார்மேட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம். உங்களுடைய பிவோட் டேபிளுக்கு தேவையான காலம்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சீட்ஸை ரெஃபரன்ஸாக கொடுத்து ஒரு பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எக்ஸல் குறித்து நிறைய டுட்டோரியல்ஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ் அனைத்துமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் குறித்து நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலில் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ச்சியாக போடுவோம். அந்த வீடியோஸ் உங்களை ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். தேங்க்யூ.